ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு குக்கரில் 1 பாட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிற பாஸ்தான்னு பார்த்தோன்னா கோதுமை பாஸ்தா தாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை பாஸ்தா எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 25 நம்பர் போல் பூண்டு பல்ல நல்லா சாப் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. பூண்டு கருகிடாம ஒரு 2 நொடிக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்குங்க. வெங்காயம் ஜஸ்ட் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து விட்டுக்குங்க. தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அதுவும் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அதாவது அதனுடைய தோல் ஜஸ்ட் சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து விட்டுக்குங்க. நான் இந்த ரெசிபிக்கு அரைக்கை நிறைய கேரட் சேர்த்துருக்கேன். கூடவே அரைக்கை நிறைய பீன்ஸ், அரைக்கை நிறைய குடமிளகாய், கூடவே அரைக்கை நிறைய ஸ்வீட் கார்னை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 3/4 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக், கூடவே 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து விட்டுக்குங்க. சில நொடிகளுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அதாவது எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு எந்த கப்பில் நம்ம பாஸ்தா எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. சேர்த்துருக்கிற சாஸ்லலாம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு தடவை செக் பண்ணி விட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. கடைசியாக சீஸ் ஸ்லைஸ் 2 மேலே சேர்த்து விட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பாஸ்தா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட பிளேட்டுக்கு மாற்றி பரிமாறி விட்டுக்குங்க. குக்கரில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த டேஸ்டியான பாஸ்தா ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.